மோட்டர் விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இது வந்து அல்ட்ரா வயலட்டோட ரொம்ப லேட்டஸ்ட் எடிஷன் மேக் 2 2016ல இந்த கம்பெனி வந்து மேனுஃபேக்சரிங் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா வந்து அல்ட்ரா வயலட் அப்படிங்கிற ஒரு ஃப்ளாக்ஷிப் மாடலை வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த மோட்டர் சைக்கிள் வந்து ரொம்ப ஸ்பெஷலானது. ஏன்னா இது வந்து ஒரு ரேசிங் பர்ஃபார்மன்ஸ் மோட்டர் சைக்கிள். ரொம்ப பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ஒரு மோட்டர் சைக்கிள் அப்படின்னு தான் இந்த மார்க்கெட்டில் இருக்காங்க. ஸோ இந்த மோட்டர் சைக்கிளோட வாக்குரவுண்ட் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் ரொம்ப ஆச்சரியமானது என்னென்னா, இவங்க வந்து 8 இயர்ஸ் வாரண்ட்டி வந்து தராங்க பேட்டரிக்கு. எப்படி 8 இயர்ஸ் தர முடியுது அப்படின்னு பார்க்குறப்ப, இந்த மோட்டர் சைக்கிள் வந்து 1 lakh கிலோமீட்டர் ஓடி இருக்கு. அதாவது ஒரே மோட்டர் சைக்கிள் கிட்டத்தட்ட 1 lakh கிலோமீட்டர் வரையும் ஓடி இருக்கு. அந்த மோட்டர் சைக்கிளில் அவங்க செக் பண்ணி பார்த்தப்ப அந்த பேட்டரி வந்து 1 lakh கிலோமீட்டருக்கு அப்புறமும் வந்து 95%, அதாவது பேட்டரியோட அந்த ஒரு ஹெல்த்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஹெல்த் வந்து 95% வந்து இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப தைரியமாக 8 இயர்ஸ் வந்து வாரண்ட்டி வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதோட பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து 40 HP வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட கிலோவாட் வந்து பார்த்தீங்கன்னா 30 கிலோவாட். இது நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து 100 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுது. 0 to 100 வந்து 7.7 செகண்ட்ஸில் வந்து இது போயிடும். இதுக்கு முன்னாடி இருந்த மாடல் வந்து 307 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் வந்து கொடுத்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ இது வந்து 323 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட். அதோட சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1 ஹவரில் 20 to 80% வந்து ஏறிடும். இவங்க அதுக்கு வந்து சூப்பர் நோவா ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு சார்ஜரும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த சார்ஜரில் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணுறப்ப 20 to 80% வந்து 1 ஹவர்லேயே கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடும். ஸோ அது வந்து ஒரு சூப்பரான விஷயம். ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த புது மாடல், அதாவது இந்த மேக் 2ல வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து டிஎஸ்சிங்கிறது வந்து டைனமிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல். இது வந்து உங்களோட ரைடிங் பர்ஃபார்மன்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ அதுக்காக வந்து இது கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ட்ராக்ஷன் கண்ட்ரோல். 3 வகையான ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. T1, T2, T3ன்னு சொல்லி. அதுக்கப்புறம் டுவல் சேனல் ஏபிஎஸ். மார்க்கெட்லேயே டுவல் சேனல் ஏபிஎஸ் வந்து ஈவியில் வந்து இவங்க தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டுவல் சேனல் ஏபிஎஸ் வந்து இருக்கும். அதுக்கடுத்து வந்து ஆன்டி கொலிஷன் வார்னிங் சிஸ்டமும் வந்து தராங்க. ஸோ அது வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம். ஸோ இந்த மோட்டர் சைக்கிளில் வந்து பேட்டரி பார்த்தீங்கன்னா உள்ளே தான் வந்து இந்த இடத்துல வந்து பேட்டரி இருக்குது. ஸோ மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா ஹப் மோட்டார் இங்கே டயர்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸை பயங்கரமாக வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் போக வைக்குது. எவ்வளோ ஃபாஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 52 கிலோமீட்டர் ஸ்டாப் ஸ்பீட். ஸோ இந்த மோட்டர் சைக்கிளில் வந்து ஏகப்பட்ட மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்குங்க. அதாவது பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், சார்ஜிங் சிஸ்டம், அதுக்கப்புறம் பவர் டெலிவரி சிஸ்டம், அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ரொம்ப சூப்பராக மேனேஜ் பண்ணுறது இவங்களோட ECU. அந்த ECUவை வந்து ரொம்ப சூப்பராக ஃபியூச்சரிஸ்டிக்காக வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து பண்ணிவிட்டு அவங்க வந்து எவ்வளோ ப்ரைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,99,000க்கு வந்து தராங்க. இது வந்து இன்ட்ரோடக்டரி ப்ரைஸ் தான். May 2024லேயே இதோடைய டெலிவரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் இதோட புக்கிங் இன்றைக்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து இதை புக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் EVயை நீங்கள் ஓட்டணும், இதே பவரோட இதே ஃபாஸ்ட்டோட நீங்கள் போகணும் அப்படின்னா பெட்ரோல் பைக்கில் வந்து கிட்டத்தட்ட 4,41,000 வந்து நீங்கள் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். அது வந்து இங்கே சேவ் ஆகிருக்கு. சப்ஜெக்ட் டு ஒரு 20 கிலோமீட்டர் பர் லிட்டர் அப்படின்னு நீங்கள் கணக்கெடுக்கும் போது EV வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 lakh கிலோமீட்டர் ஓட்டி முடிக்கிறதுக்குள்ள 4,41,000 வந்து சேவ் ஆகுது. அது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ இந்த TFT இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நேவிகேஷன் பண்ண முடியும். அதே மாதிரி ட்ரிப் வந்து செட் பண்ணிக்க முடியும். கண்ட்ரோல்ஸ் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து சேவ் பண்ணிக்க முடியும். டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், அதுக்கப்புறம் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து இதிலேயே கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் டிஃபால்ட்டாக நமக்கு கிடச்சிருது. அதே மாதிரி இந்த லைட் வந்து உங்களுக்கு தெரியும் ட்ராக்ஷன் கண்ட்ரோல். அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எனேபிள் பண்ணுற விஷயமும் வந்துருச்சு. ப்ளஸ் வந்து இங்கே வந்து உங்களுக்கு நேவிகேஷன் பட்டன்ஸ் வந்து கிளியராக கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த நேவிகேஷன் பட்டன்ஸும் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து சூப்பராக இருக்குது. போதாத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு லிவர் வந்து ப்ரொடெக்ஷன் லிவர் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னதான் கிளச்சு இல்லை அப்படின்னாலும் ஒரு ப்ரொடெக்ஷன் லிவர் வந்து நல்லா இருக்குது. அதே மாதிரி பிரேக்குக்கும் வந்து ஒரு லிவர் இருக்குது. ப்ளஸ் அட்ஜஸ்டபிள் லிவரும் இதில் வந்து இருக்குது. இதோடைய டிசைனும் பார்த்தீங்கன்னா வந்து ஏவியேஷன் டிசைனை தான் வந்து இவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஃப்ளைட்டில் யூஸ் பண்ணுற
நிறைய டிசைன் ஆஸ்பெக்ட்ஸை வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ஒரு ஜெட்டு மாதிரி இருக்கும், அப்படி தான் அவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. உண்மையிலே நேரில் பார்க்குறதுக்கும் அப்படி தான் இருக்குது. உண்மையிலே சூப்பராக ஒரு ஜெட்டு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு இந்த டிசைன் ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்கள் இந்த டிசைன் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த ஈவியோட ஒரு ஃபுல் வாக் அரவுண்ட் வந்து இப்போ பார்த்தோம். இந்த வாக் அரவுண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இதே ஈவியை வந்து நம்ம வந்து ரைட் பண்ண போகிறோம். அந்த ரைட் ரிவ்யூ கூட சீக்கிரம் வரும். அப்போ வந்து இதோட பெர்ஃபார்மன்ஸ், இது வந்து சிட்டியில் எப்படி இருக்குது, ஆஃப் ரோட்லாம் பண்ண முடியுமா, ஏன்னா ஆஃப் ரோட்லாம் பண்ண முடியும்லாம் வர சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் டிஜே பார்ப்போம் அடுத்த வீடியோவில்.